ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கான ஃபுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்குதா இல்லை ஃபேட் லாஸ் நடக்குதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நிறைய மெத்தட் ட்ரை பண்ணியிருப்பீங்க. நிறைய ஹோம் ரெமிடி இதெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் நடக்கும், ஆனால் ஃபேட் லாஸ் நடக்காது. நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நல்ல குட் ஃபேட் இருக்கிற ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் பாடியில் ஃபேட் லாஸ் நடக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் பாடியில் ஃபேட் லாஸ் நடக்காது. ஃபஸ்ட்டு இந்த ஃபேட் எப்படி நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, நம்ம நிறைய ஃபுட் எடுத்துக்கிறோம். நிறைய குட் ஃபுட் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஆயில் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி நிறைய ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் நம்ம பாடிக்கு எவ்வளோ தேவை அப்படின்றது தெரியாமல் நம்ம அதிகமாகவே எடுத்துக்கிறோம். நாம் எடுத்துக்கிற இந்த ஃபுட்டு குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி நம்ம பாடியில் செலவு செய்ய ஆரம்பிக்கும். எப்படின்னா நம்ம நடக்கிறோம், பார்க்குறோம், பேசுகிறோம், இந்த மாதிரி நம்ம எல்லா வேலைகளையும் செய்கிறதுக்கு நம்ம சாப்பிட்ட இந்த குளுக்கோஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நம்மளோட ஒர்க்கெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பட் நிறைய பேர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் செய்கிறது கிடையாது. அதனால் இந்த குளுக்கோஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் கிளைக்கோஜனாக கன்வெர்ட் ஆகுது. இந்த கிளைக்கோஜன் நம்ம பாடியில் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி நம்மளோட பாடியில் நிறைய ஸ்டோர் ஆகுது. இந்த மாதிரி நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகும்போது நம்மளோட பாடி ஷேப்பே மாற ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஃபேட் நம்மளோட பாடியில் ஸ்டோர் ஆகுது. இந்த மாதிரி அதிகமான ஃபேட் நம்ம பாடியில் ஸ்டோர் ஆக நம்மளோட பாடியே ஷேப் மாற ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் ஒபிசிட்டியாக இருக்காங்கன்னா அவங்களால ஒரு மாடிப்படி ஏறினாலோ இல்லை கொஞ்சம் தூரம் நடந்தாலோ ரொம்ப மூச்சு வாங்கும். இதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷரு, சுகரு இதெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம்னா இந்த ஃபேட் தான். இந்த ஃபேட் நம்மளோட பிளட் பைப்பில் படிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி படியும் போது பிளட் சர்க்குலேஷன் அளவு இது கம்மி பண்ணிடுது. இதனால தான் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் ரொம்ப பெரிய காரணமாக இருக்குது. ஓகே, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக யாரெல்லாம் இப்போ வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் ஒரு 80 kgக்கு மேலே இருக்க பீப்புள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் ப்ளஸ் ஃபேட் லாஸ் ரெண்டுமே பண்ணணுங்க. நீங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபேட் லாஸும் சேர்த்து நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களோட பாடியில் ஃபேட் லாஸ் படிப்படியாக கம்மியாகும். ரெண்டாவது, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஹோம் ரெமிடி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 2 hours எக்ஸசைஸ் பண்ணணும். ரெண்டாவது குட் ஃபேட் இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கணும். கேலரி கம்மியாக இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்தால் தான் உங்கள் பாடியில் வெயிட் லாஸ் ப்ளஸ் ஃபேட் லாஸ் நடக்கும். ஓகே, என்னால் ஒரு நாளைக்கு 2 hours எக்ஸசைஸ் பண்ண முடியாது, ரெண்டாவது குட் ஃபேட் இருக்கிற ஃபுட்டாக என்னால் தேடி எடுத்துக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஸோ உங்களுக்காக தான் நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ப்ளஸ் ஃபேட் லாஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எடுத்திங்கன்னா உங்கள் பாடியில் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸும் நடக்கும், ஃபேட் லாஸும் நடக்கும். ஓகே, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஹெர்பலைஃபுக்கு நியூவாக வந்த பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே ஹெர்பலைஃபில் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்க பர்சனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெயிட் லாஸுக்காக ஃபார்முலா 1, ப்ரோட்டீன், அஃப்ரெஷ் இது 3 தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இது கூடவே இந்த ஹெர்பல் லைஃப் லைனையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிறப்போ உங்கள் பாடியில் ஃபேட் லாஸ் நடக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹெர்பல் லைஃப் லைனில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இதை எடுத்துக்கிறப்போ நம்ம பாடியில் நிறைய குட் ஃபேட் அதிகரிக்கிறதுக்கும் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஒரு நான் வெஜிடேரியன். இது மீனோட நுரையீரலேருந்து எடுத்து கொடுக்கறது, அதாவது சாதாரண மீன்லேருந்து எடுத்து கொடுக்கறது கிடையாதுங்க. சால்மன் ஃபிஷ், இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் ரொம்ப ஆழமான பகுதியில் கிடைக்கிற ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ இது கடல்லேருந்து எடுத்து கொடுக்குற ஃபிஷ் கிடையாதுங்க. ஸோ கடலில் கிடைக்கிற இந்த சால்மன் ஃபிஷ்ஷில் அதிகமான மெர்க்குரி கண்டென்ட் இருக்கும். அதனால் செயற்கையாக கடல் மாதிரி ஒரு பிளேஸை உருவாக்கி அதில் இந்த சால்மன் ஃபிஷ்ஷை விட்டு அதோட நுரையீரலேருந்து எடுத்து கொடுக்கப்படுறது தான் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். ஓகே, இதை எடுத்துக்கிறப்போ உங்கள் பாடியில் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுங்க. அந்த மாதிரி பர்சனாக இருந்தால் நீங்கள் இதை எடுத்துக்கிறப்போ உங்களோட டென்ஷனை நார்மல் கொண்டு உங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்றதுக்காக இதை யாரும் மருந்து மாத்திரை அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இது ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டு தான். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிறப்போ உங்கள் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனை சரியான அளவு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடை பற்றி இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.